ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்தியான மில்லட் நாட்டு சக்கரை வச்சு ராகி ப்ரௌனி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ராகி ப்ரௌனி ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சிடலாம். ப்ரௌனிக்கு பாத்தீங்கன்னா கேக் டின்ல பட்டர் ஷீட் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. பட்டர் ஷீட் போடும்போது நம்ம மேல தூக்கி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஷீட் அதிகமா வச்சு போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 170 கிராம் டார்க் கம்பவுண்ட் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 90 கிராம் பட்டரும் எடுத்துக்கலாம். பட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கணுங்க. கை வச்சு பார்க்கும்போது சாஃப்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். இதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சு பட்டரும் சாக்லேட்டும் எடுத்து வச்ச பவுல அது மேல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு லிக்விட் ஸ்டேஜ் வந்ததும் இதை கூலாக விட்டுறலாம். இது கூல் ஆகிட்டு இருக்கிற டைம்ல 100 கிராம் ராகி ஃபிளார் எடுத்து நல்லா ஸ்லீவ் பண்ணிக்கலாங்க. மைதா மாவு எந்த அளவுக்கு பைனா இருக்குமோ அந்த அளவுக்கு ராகி ஃபிளாருமே பைனா அரைச்சு எடுத்துக்கணும். நல்ல பைனா இருந்தாதான் ப்ரௌனி நல்லா சாஃப்டா இருக்குங்க. இது மாதிரி நல்லா ஸ்லீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நார்மலா வீட்டுல இருக்கிற மாவு தெளிக்கிற சல்லாடையில வச்சு சலிச்சா எல்லாமே கொட்டிடுங்க. இது மாதிரி சின்ன ஹோலா உள்ள சலாடை இருந்ததுன்னா அதுல வச்சு ஸ்லீவ் பண்ணி எடுத்துக்கங்க. 60 கிராம் நாட்டு சக்கரை எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். கிராம் ஒயிட் சுகரும் மெஷர் பண்ணி எடுத்து நாட்டு சக்கரை கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா பாதி நாட்டு சக்கரையும் பாதி ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லா நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சலிச்சு வச்ச ராகி மாவு கூட ஒரு 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டையை 2 எடுத்து உடைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து 1 ஸ்பீட்ல லைட்டா பீட் பண்ணிக்கலாங்க. ப்ரௌனி ரெடி பண்றதுக்கு பீட்டர் எல்லாம் தேவையே இல்லைங்க, ஒயர் விஸ்க் வச்சும் கூட ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரையும் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். சக்கரை பாத்தீங்கன்னா நல்லா கரையணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். சக்கரை கரையிலனா அடியில பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். ப்ரௌனில அடியில பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ப்ரௌனில முக்கியமானதே இதுதாங்க, நம்ம சுகர் நல்லா பீட் ஆகி இருக்கணுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க, பாக்கி எல்லாமே ஈஸியா செஞ்சிடலாம். சுகர் மட்டும் இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி இருக்கணுங்க. நல்லா பீட் ஆனதும் எடுத்து வச்சிருந்த சாக்லேட்டும் பட்டருமே நல்லா கூல் ஆகி இருக்குங்க. அதை இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸ இதுலயே ஆட் பண்ணி லைட்டா கலந்துக்கலாம். இப்ப நாட்டு சக்கரையும் சுகரையும் பாத்தீங்கன்னா நல்லா 1 ஸ்பீட்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க, நல்லா கரையிற அளவுக்கு. ஆனா சாக்லேட்டும் பட்டர் மிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண கூடாது. ரெண்டும் ஒண்ணு சேர கலந்தா மட்டும் போதும். பட்டர் சேர்த்ததுனால ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ண வேணாம். எக்கு கூட இந்த சாக்லேட் மிக்ஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுத்தாலே போதும், ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். இது மாதிரியே பட்டரும் சாக்லேட் மிக்ஸும் ரொம்ப கூல் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா நார்மலா லைட்டா சூடு இருந்தா பரவாயில்ல. ரொம்ப சூடாவும் இருக்க வேணாம், ரொம்ப கூலாவும் இருக்க வேணாம். நார்மலா லைட்டா சூடு இருக்கும் போது இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதுல ஸ்லீவ் பண்ணி வச்சிருந்த ராகி ஃபிளார 2 or 3 பேட்சா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கேக் பேட்டர் மாதிரி ஓவர் மிக்ஸ் எல்லாம் ஆகாதுங்க. இது மாதிரி ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சுங்க. இத கேக் டின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
டேப் பண்றதை விட இது மாதிரி ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்டமர் பாத்தீங்கன்னா டாப்பிங்க்கு சாக்கோ சிப்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே சாக்கோ சிப்ஸும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸையும் தூவி 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவன்ல அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ராகி பிரௌனியோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கூலாக விட்டுறலாம். பிரௌனி பாத்தீங்கன்னா நல்லா கூலான அப்புறம் தான் டிமோல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா பிரௌனி உடஞ்சு வந்துடும். ஒரு 1 ஹவருக்கு அப்படியே கூலாக விட்டுறலாம். நல்லா கூலானதுக்கு அப்புறம் டிமோல்ட் பண்ணிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு சூப்பர் மாய்ஸ்டரா மேல கிரிங்கிள் டாப்போட நல்ல சாக்லேட் ஆகி பிரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா அதுவும் ஹெல்தியான பிரௌனி கிடைச்சிருச்சுங்க. நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா ஹெல்தியான பிரௌனி உங்களுக்கும் வேணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிரௌனி மில்லட் குக்கீஸ் ஆல் இந்தியா கொரியர் சர்வீஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது உங்களுக்கும் பிரௌனி வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ராகி பிரௌனில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் growthக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.